السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை தொடர்பாக அன்னார் கலந்து கொண்ட போர்கள் மற்றும் அன்னார் அனுப்பிய போர்ப்படையினுடைய சம்பவங்கள் தொடர்பாக எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக உக்காஷா பின் மெஹ்சன் போர்ப்படை பற்றிய வரலாற்று குறிப்பு கிடைக்கின்றது. உக்காஷா பின் மெஹ்சன் போர்ப்படையானது கமர் மர்லூப் பக்கம் சென்றது. இந்த போர் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ரபியுல் அவல் மாதத்தில் நிகழ்ந்தது. சீரத் காத்தமுன் நபியின் நூலில் ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதியுள்ளார்கள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒரு முஹாஜிர் சஹாபி உக்காஷா பின் மெஹ்சன் அவர்களை 40 முஸ்லிம்களுக்கு தளபதியாக நியமித்து பனி அசத் கோத்திரத்தை எதிர்கொள்வதற்காக அனுப்பினார்கள். இந்த கோத்திரமானது அப்பொழுது ஒரு நீரூற்றுக்கு அருகே கூடாரமிட்டிருந்தது. அந்த நீரூற்றின் பெயர் கமர் ஆகும். அது மக்காவிலிருந்து மதீனா செல்லும் திசையில் ஒரு சில நாட்களின் பயண தொலைவில் இருந்தது. உக்காஷாவின் குழுவானது விரைவாக பயணத்தை மேற்கொண்டு அவர்களின் விஷமங்களை தடுப்பதற்காக கமர் என்ற இடத்தை அடைந்தது. அவர்கள் செய்து கொண்டிருந்த திட்டத்தை தடுப்பதற்காக சென்றிருந்தது. தெரிய வருவது என்னவென்றால், அந்த கோத்திரத்தின் மக்கள் முஸ்லிம்களின் வருகை பற்றிய தகவலை பெற்று இங்கும் அங்கும் கலைந்து சென்று விட்டனர். எனவே உக்காஷா மற்றும் அவர்களுடன் இருந்தவர்கள் மதீனாவை நோக்கி திரும்பி வந்தனர். எந்த சண்டையும் நிகழவில்லை. அதேபோல் முஹம்மது பின் மஸ்லமா போர்ப்படை பற்றிய குறிப்புகள் கிடைக்கிறது. இந்த போரானது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ரபியுத் சானி மாதத்தில் நிகழ்ந்தது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் முஹம்மது பின் மஸ்லமா அவர்களை பனு சஅலபா மற்றும் பனு அவாலை நோக்கி அனுப்பினார்கள். அவர்கள் துல்கஸ்ஸா என்ற இடத்தில் இருந்து வந்தார்கள். துல்கஸ்ஸாவானது மதீனாவில் இருந்து ரபஸாவின் வழியில் 24 மைல் தொலைவில் இருந்தது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் முஹம்மது பின் மஸ்லமா அவர்களுடன் 10 பேரை அனுப்பினார்கள். இந்த குழுவானது இரவு வேளையில் அங்கு சென்றடைந்தது. அந்த மக்கள் ஹஸ்ரத் முஹம்மது பின் மஸ்லமா மற்றும் அவர்களுடன் இருந்தவர்களை சுற்றி வளைத்து விட்டார்கள். இவர்கள் அப்பொழுது உறங்கிக் கொண்டிருந்தார்கள். எதிரிகளில் 100 பேர் இருந்தனர். எதுவரை என்றால், எதிரிகள் அம்புகளை கொண்டு சூழும் வரை முஸ்லிம்களுக்கு தெரியவில்லை. அதற்கு பிறகு முஹம்மது பின் மஸ்லமா விரைவாக எழுந்தார்கள். அவர்களிடத்தில் தலைமை பொறுப்பு இருந்தது. அன்னார் தன்னுடைய தோழர்களிடம் ஆயுதங்களை ஏந்துமாறு உரக்க குரல் கொடுத்தார்கள். அவர்கள் அனைவரும் விரைவாக எழுந்தனர். இரவு வேளையில் அம்பு எய்தப்பட்டு கொண்டிருந்தது. பரஸ்பரம் சிறிது நேரம் வரை அம்பு எய்தல் தொடர்ந்து கொண்டிருந்தது. பிறகு காட்டரபிகள் ஈட்டிகளை கொண்டு தாக்கி மீதமிருந்த அனைவரையும் ஷஹீதாக்கி விட்டனர். ஹஸ்ரத் முஹம்மது பின் மஸ்லமா காயமடைந்து விழுந்தார்கள். அன்னாரின் கரண்டை காலில் ஏற்பட்ட காயம் எப்படிப்பட்டதாக இருந்ததென்றால், நகர முடியவில்லை. அந்த மக்கள் அன்னாரினுடைய ஆடைகளை களைந்துவிட்டு சென்று விட்டார்கள். ஒரு முஸ்லிம் கொலையுண்டவர்களை கடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினார். அதை செவியுற்றதும் முஹம்மது பின் மஸ்லமா அசைந்தார்கள். அந்த நபர் அன்னாருக்கு உணவு வழங்கினார். அன்னாரை பயண விலங்கின் மீது ஏற்றி மதீனா கொண்டு வந்தார். முஹம்மது பின் மஸ்லமாவுடன் இருந்தவர்களின் ஷஹாதத்துகளுக்கு காரணமான எதிரிகளை பழி வாங்குவதற்காக அனுப்பப்பட்ட இன்னொரு போர்ப்படை பற்றிய குறிப்பு கிடைக்கிறது. இது ஹஸ்ரத் அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் போர்ப்படை என்று அழைக்கப்படுகிறது. இதன் விபரத்தில் ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப்
அவர்கள் எழுதியுள்ளார்கள், இந்த நிலைமைகள் பற்றி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தது. அதாவது ஜுல்கஸ்ஸாவில் முஹம்மது பின் மஸ்லமாவுடன் சென்றிருந்தவர்களினுடைய ஷஹாதத் பற்றி தெரிய வந்தபோது அன்னார் குறைஷியர்களைச் சேர்ந்த பெரும் சஹாபிகளில் ஒருவராக கருதப்பட்ட அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் அவர்களை முஹம்மது பின் மஸ்லமாவிற்காக பழி வாங்குவதற்காக ஜுல்கஸ்ஸாவை நோக்கி அனுப்பினார்கள். இதற்கிடையே பனு சஅலபாவின் மக்கள் மதினாவிற்கு அக்கம்பக்கத்தில் தாக்குதல் நடத்தும் எண்ணம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்ற தகவலும் கிடைத்திருந்தது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உபைதா அவர்களின் தலைமையில் 40 துடிப்பான சஹாபிகளின் குழுவை அனுப்பினார்கள். மேலும் இரவு நேரத்தில் பயணம் மேற்கொண்டு காலை பொழுதில் அங்கு சென்றடையுமாறு கட்டளையிட்டார்கள். அபு உபைதா அவர்கள் கட்டளையை அமல்படுத்தும் விதத்தில் சரியாக காலை தொழுகை நேரத்தில் அவர்கள் வரை சென்று அவர்களை தாக்கினார்கள். இந்த திடீர் தாக்குதலால் அஞ்சி சிறிது சண்டையிட்டதற்கு பிறகு அவர்கள் ஓடிவிட்டார்கள். மேலும் அருகில் இருந்த மலைகளில் ஒளிந்து விட்டனர். அபு உபைதா அவர்கள் போர் செல்வங்களை கைப்பற்றி மதீனாவை நோக்கி திரும்பினார்கள். இந்த போர் படையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற 2 சஹாபிகள், அதாவது முஹம்மது பின் மஸ்லமா மற்றும் அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் இருவரும் பெரும் சஹாபிகளில் கருதப்பட்டார்கள். முஹம்மது பின் மஸ்லமா தனது நற்குணங்கள் மற்றும் திறமை தவிர கஅப் பின் அஷ்ரஃப் என்ற யூதனின் கொலையில் ஹீரோவாக இருந்தார்கள். ஏனென்றால் இந்த தீயவன் இவர்களின் கைகளினாலேயே தனது முடிவை எட்டினான். முஹம்மது பின் மஸ்லமா அன்சாரி கோத்திரமான அவுஸ் கோத்திரத்தோடு தொடர்புடையவராக இருந்தார்கள். மேலும் ஹஜ்ரத் உமர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் அன்னாரின் நம்பிக்கைக்குரியவர்களாக கருதப்பட்டு வந்தார்கள். எனவே ஹஜ்ரத் உமர் அவர்கள் பொதுவாக அவர்களையே தனது பணியாளர்களின் முறையீடுகள் பற்றிய விசாரணைக்கு அனுப்பி வைத்து வந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களினுடைய வஃபாத்திற்கு பிறகு முஸ்லிம்களுக்கு இடையிலான குழப்பங்களின் கதவுகள் திறந்தபோது முஹம்மது பின் மஸ்லமா அவர்கள் தன்னுடைய வாளை ஒரு கல்லில் உடைத்துவிட்டு தனது கையில் ஒரு தடியை மட்டும் வைத்துக் கொண்டார்கள். எவரேனும் அவர்களிடத்தில் இதற்கான காரணத்தை வினவினால், முஸ்லிம்களுக்கிடையே பரஸ்பர சண்டையின் கதவு திறந்தால் நீங்கள் வாளை உடைத்து ஏதேனும் ஒரு அறையில் அதன் தரை எவ்வாறு கிடக்குமோ அதே போன்று வீட்டில் அமர்ந்து விட வேண்டும் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என கூறுவார்கள். இந்த கட்டளையானது அநேகமாக முஹம்மது பின் மஸ்லமாவிற்காக கூறப்பட்டதாகும், அல்லது குறிப்பாக அந்த குழப்பத்திற்கானதாக இருந்தது. ஏனென்றால் சில வேளைகளில் குழப்பங்களை எதிர்கொள்வதும் ஒரு உயர்தரமான மார்க்க தொண்டாகவே கருதப்படுகின்றது. 2வது சஹாபி அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் அவர்கள் ஆவார்கள். இவர்களும் குறைஷியாக இருந்தார்கள். மேலும் பெரும் சஹாபிகளில் ஒருவராக இருந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமீனுல் மில்லத், அதாவது சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவர் என்ற பட்டத்தை வழங்கியிருந்தார்கள். மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு ஹஜ்ரத் அபூ பக்ர் அவர்கள் ஹிலாஃபத்திற்கு தகுதி உடையவர்களாக கருதிய 2 சஹாபிகளில் இவர்களும் ஒருவர் ஆவார்கள். இதிலிருந்து அன்னாரின் மேன்மை வெளிப்படுகின்றது. அபு உபைதா ஹஜ்ரத் உமர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் தொற்று நோயால் வஃபாத்தாகி ஷஹீத் அந்தஸ்தை அடைந்தார்கள். பிறகு இன்னொரு போர், இது பனு சுலைம் கோத்திரத்தை நோக்கி அனுப்பப்பட்ட ஜயத் பின் ஹாரிசா போர்படையாகும். இது தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ரபியுல் ஆஹிர் மாதத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை ஜயத் பின் ஹாரிசா அவர்களின் தலைமையில் சில முஸ்லிம்களை பனு சுலைம் கோத்திரத்தை நோக்கி அனுப்பினார்கள். இந்த கோத்திரமானது அப்பொழுது நஜதினுடைய பகுதியில் ஜமூம் என்ற இடத்தில் வசித்து வந்தது. மேலும் ஒரு நீண்ட காலமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்தது. அஹல் போரிலும் கூட இந்த கோத்திரமானது முஸ்லிம்களுக்கு எதிராக குறிப்பிடத்தக்க பங்காற்றியது. ஜயத் பின் ஹாரிசா மற்றும் அவர்களுடன் இருந்தவர்கள் ஜமூம் என்ற இடத்தை அடைந்தபோது, இந்த இடம் மதீனாவிலிருந்து ஏறக்குறைய 50 மைல் தொலைவில் இருந்தது. அங்கு எவரும் இருக்கவில்லை. ஆனால் அங்கு முசைனா கோத்திரத்தின் ஹலீமா என்ற பெயருடைய ஒரு பெண், அவர் இஸ்லாத்தின் எதிரிகளை சார்ந்தவராக இருந்தார். அவர் மூலமாக பனு சுலைம் கோத்திரத்தின் சிலர் தங்களுடைய கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்த இடம் தொடர்பாக தெரிய வந்தது. அந்த தகவலிலிருந்து பயனடைந்தவாறு ஜயத் பின் ஹாரிசா அவர்கள் அந்த இடத்தை கண்டறிந்தார்கள். திடீரென்று நடத்திய தாக்குதலினால் அஞ்சி அவர்களின் பெரும்பாலார் இங்கும் அங்கும் கலைந்து சென்று விட்டனர். சில கைதிகளும் கால்நடைகளும் முஸ்லிம்களின் கையில் சிக்கின. அவற்றை அழைத்து கொண்டு அவர்கள் மதீனாவை நோக்கி திரும்பி வந்தார்கள். எதேர்ச்சையாக அந்த கைதிகளில்
ஹலீமா என்ற பெண்ணின் கணவரும் இருந்தார். எந்நிலையிலும் அவர் போர் எதிரியாக இருந்தார், போரிட வந்திருந்தார். அதற்கு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமாவினுடைய இந்த உதவியின் காரணமாக, அதாவது அவர் தகவல் தெரிவித்திருந்தார், அதன் காரணமாக ஹலீமா அவர்களை ஃபிதியா எதுவும் பெறாமல் விடுதலை செய்தார்கள். அது மட்டுமின்றி அவரினுடைய கணவரையும் அவர்களின் உதவிக்கு பேருபகாரமாக விட்டுவிட்டார்கள். ஹலீமாவும் அவருடைய கணவரும் மகிழ்ச்சியோடு தங்களுடைய நாட்டிற்கு திரும்பி சென்று விட்டனர். இதே போன்று ஜயத் இப்னு ஹாரிசா போர்ப்படை பற்றிய குறிப்பு கிடைக்கின்றது. அது ஈஸ் என்ற இடத்தை நோக்கி அனுப்பப்பட்டது. இதன் விவரம் சீரத் காத்தமுன் நபியின் நூலில் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஜமாதில் ஊலா மாதத்தில் அவர்களை, அதாவது ஜயத் பின் ஹாரிசா அவர்களை 170 சஹாபிகளுக்கு தளபதியாக நியமித்து மதினாவிலிருந்து அனுப்பி வைத்தார்கள். இந்த போர்ப்படையினுடைய காரணம் தொடர்பாக வரலாற்றை எழுதக்கூடியவர்கள் என்ன எழுதியுள்ளார்கள் என்றால், சிரியாவிலிருந்து மக்கத்து குறைஷியர்களின் ஒரு குழு வந்து கொண்டிருந்தது. அந்த குழுவை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த படையை அன்னார் அனுப்பியிருந்தார்கள். குறைஷிகளின் குழுவானது எப்பொழுதும் ஆயுதம் ஏந்தியவர்களாக இருந்தார்கள். மக்காவிற்கும் சிரியாவிற்கும் இடையே வந்து போகும் பொழுது அவர்கள் மதீனாவிற்கு மிக அருகில் கடந்து சென்றார்கள். அதன் காரணமாக அவர்கள் தரப்பிலிருந்து எந்நேரமும் அபாயம் இருந்து வந்தது. இது தவிர இந்த குழு எந்தெந்த இடத்தையெல்லாம் கடந்து சென்றதோ அங்கு அரபு கோத்திரங்களை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டியும் வந்தார்கள். இதன் காரணமாக முழு நாட்டிலும் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பானது அபாயகரமான முறையில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. எனவே அவற்றை தடுத்து நிறுத்துவது அவசியமாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழு வருவதை பற்றிய தகவல் கிடைத்ததும் ஜயத் பின் ஹாரிசா அவர்களை அதன் பக்கம் அனுப்பினார்கள். அவர்கள் எச்சரிக்கையுடன் முன்னேறினார்கள். ஈஸ் என்ற இடத்தில் அந்த குழுவை பிடித்தார்கள். ஈஸ் என்பது ஒரு இடத்தின் பெயராகும். இது மதீனாவிலிருந்து 4 நாட்கள் பயண தூரத்தில் கடல் திசையில் இருந்தது. இது திடீர் தாக்குதல்களாக இருந்த காரணத்தினால் அந்த குழுவினர் முஸ்லிம்களின் தாக்குதல்களை தாங்க முடியாமல் தங்களுடைய அனைத்து பொருட்களையும் விட்டுவிட்டு ஓடிச் சென்று விட்டார்கள். ஜயத் அவர்கள் சிலரை கைதிகளாக பிடித்தார்கள். மேலும் அந்த குழுவினரின் பொருட்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள். மேலும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரானார்கள். இந்த சம்பவத்தில் அபுல் ஆஸ் பின் ரபீ அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டது மற்றும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பற்றிய குறிப்பு கிடைக்கின்றது. அதன் விவரம் இவ்வாறு வருகிறது. அதாவது இப்னு இசா கூறுகிறார்கள், மக்கா வெற்றிக்கு முன்பாக அபுல் ஆஸ் பின் ரபீ வணிப நோக்கத்தில் தன்னுடைய பணம் மற்றும் குறைஷிய மக்களின் பணத்தை எடுத்துக்கொண்டு சிரியாவை நோக்கி கிளம்பினார்கள். வியாபாரம் முடிந்ததும் குழுவை அழைத்து கொண்டு திரும்பிய போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒரு படையை எதிர்கொள்ள நேர்ந்தது. சஹாபா அவரிடத்தில் இருந்த அனைத்து பொருட்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டார்கள். மேலும் குழுவினுடைய மக்களை சிறைபிடித்தார்கள். இப்னு சஅத் எழுதியுள்ளார், ஹஜ்ரத் ஜயத் அவர்கள் அபுல் ஆஸ் அவர்களும் இருந்த அந்த குழுவினரை சிறைபிடித்தார்கள். மேலும் அவர்களை மதீனா அழைத்து வந்தார்கள். இமாம் ஜஹரி மற்றும் இப்னு உக்பா ஆகியோரின் பார்வையில் அபு பசீர், அபு ஜந்தல் மற்றும் இவர்கள் இருவர்களுடன் இருந்தவர்களும் அபுல் ஆஸ் அவர்களின் குழுவினரிடமிருந்து செல்வத்தை கைப்பற்றினார்கள். மேலும் அவர்களை சிறைபிடித்தார்கள். சைஃபுல் பெஹர் அவர்களின் வசிப்பிடமாக இருந்தது. சைஃபுல் பெஹர் பற்றி முன்பும் குறிப்பிடப்பட்டு விட்டது. இது ஈஸுக்கு அருகில் கடலோரத்தில் இருந்தது. அவர்கள் இருவரும் அந்த குழுவினர்களில் எவரையும் கொல்லவில்லை. ஏனென்றால் அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபுல் ஆசுடன் மாமனார் உறவு இருந்தது. இவர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகன் ஆவார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, அபுல் ஆஸ் அந்த படையினரிடமிருந்து, அதாவது ஜயத் பின் ஹாரிசா அவர்களின் படையிடம் இருந்து தப்பி ஓடிவிட்டார்கள். முஸ்லிம்கள் அந்த குழுவினரின் செல்வத்தை எடுத்துக்கொண்டு திரும்பிய போது அபுல் ஆஸ் இரவு வேளையில் மதீனா வந்தார். எதுவரை என்றால் தன்னுடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஜைனப் அவர்களிடம் வந்து அவர்களிடத்தில் அடைக்கலம் நாடினார். ஹஜ்ரத் ஜைனப் அவர்கள் அபுல் ஆஸுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை தொழ வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கூறினார்கள். மக்களும் அன்னாருடன் தக்பீர் கூறினார்கள். ஹஜ்ரத் ஜைனப் அவர்கள் பெண்களுக்கான திண்ணையில் இருந்து, அதாவது இது பெண்களுக்கான இடமாக இருந்தது, அங்கிருந்து உரக்க குரல் கொடுத்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, அவர்கள் தன்னுடைய வாசலில் நின்று கொண்டு, மக்களே,
நான் அபுல் ஆஸுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளேன் என்று உரத்த குரலில் கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலிருந்து சலாம் வாங்கிய பிறகு அன்னார் மக்களை பார்த்து கூறினார்கள், மக்களே, நான் செவியுற்றதை நீங்களும் செவியுற்றீர்களா என்றார்கள். அதற்கு அவர்கள் ஆமாம் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய கையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக இந்த விஷயத்தில் எது தொடர்பாகவும் நான் அறிந்திருக்கவில்லை. அதாவது இது தொடர்பாக எனக்கு முன்பு தெரியாது. இப்பொழுது ஹஜ்ரத் ஜைனபிடம் இருந்துதான் கேட்டுள்ளேன். எதுவரை என்றால், நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை நானும் கேட்டேன். முஸ்லிம்கள் தனது எதிரிகளுக்கு எதிரில் ஒரு கையாக உள்ளனர். அன்னார் கூறினார்கள், முஸ்லிம்கள் தனது எதிரிக்கு எதிரில் ஒன்றாக உள்ளனர். அவர்களின் சிறிய நபரும் கூட அடைக்கலம் கொடுக்க முடியும். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருக்கு ஜைனப் அடைக்கலம் கொடுத்துள்ளார்களோ அவருக்கு நாமும் அடைக்கலம் கொடுத்துள்ளோம். பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் நுழைந்தார்கள். ஹஜ்ரத் ஜைனப் அவர்களும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நுழைந்தார்கள். அபுல் ஆஸிடமிருந்து எதெல்லாம் பறிக்கப்பட்டிருந்ததோ அதை திரும்ப ஒப்படைக்குமாறு அன்னாரிடம் கேட்டுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் அன்னார் கூறினார்கள், மகளே, அவருக்கு நல்ல விருந்து உபசரிப்பு செய். ஆனால் அவர் உங்களை தனிமையில் சந்திக்க வேண்டாம். சந்தேகமின்றி நீங்கள் அவருக்கு ஆகுமானவர் கிடையாது. ஏனென்றால் அவர் காஃபிர் ஆவார், நீங்கள் முஸ்லிம் ஆவீர்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர் படையினருக்கு எவர்கள் அபுல் ஆஸிடமிருந்து செல்வத்தை கைப்பற்றி இருந்தார்களோ அவர்களுக்கு தூது செய்தி அனுப்பினார்கள். அவர்களிடம் கூறினார்கள், நீங்கள் அறிந்தது போன்று இவர் நம்மை சார்ந்தவர் ஆவார். அதாவது என்னோடு அவருக்கு உறவு உள்ளது. அவருடைய செல்வத்தை நீங்கள் கைப்பற்றி இருக்கின்றீர்கள். நீங்கள் அவருடைய செல்வத்தை திருப்பி கொடுத்து விட்டால் நீங்கள் பேருபகாரம் செய்வீர்கள். அன்னார் கட்டளையிடவில்லை. அன்னார் கூறினார்கள், பேருபகாரம் செய்யுங்கள். அவருடைய செல்வத்தை நீங்கள் திருப்பி கொடுத்தால் அது நமக்கு பிடித்தமானதாகும். நீங்கள் மறுத்துவிட்டால் இது அல்லாஹினுடைய செல்வமாகும். அவன் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்கள் அதற்கு அதிக உரிமை உடையவர்கள் ஆவீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் இந்த செல்வத்தை அவரிடம் திருப்பி கொடுத்து விடுகின்றோம் என்று கூறினர். இப்னு உக்பா எழுதியுள்ளார், அபுல் ஆஸ் ஹஜ்ரத் ஜைனப் அவர்களிடம் அபு பசீர் மற்றும் அபு ஜந்தல் சிறைபிடித்திருந்த அவர்களின் செல்வங்களை கைப்பற்றியிருந்த தன்னுடைய தோழர்கள் தொடர்பாக பேசினார்கள். ஹஜ்ரத் ஜைனப் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இது தொடர்பாக பேசினார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். மேலும் மக்களிடம் கூறினார்கள், நாம் சிலரை மருமகன்களாக ஆக்கியுள்ளோம். நாம் அபுல் ஆஸையும் மருமகனாக ஆக்கியுள்ளோம். நாம் அவரை சிறந்த மருமகனாக கண்டோம். அவர் சிரியாவிலிருந்து தன்னுடைய சில குறைஷிய நண்பர்களோடு வந்து கொண்டிருந்தார். அபு ஜந்தல் மற்றும் அபு பசீர் அவர்களை பிடித்து அவரை கைதியாக்கினார்கள். அவரிடம் இருந்ததை கைப்பற்றினார்கள். அவர்களில் எவரையும் கொலை செய்யவில்லை. நான் அவர்களுக்கு அடைக்கலம் வழங்குமாறு ஜைனப் அவர்கள் என்னிடத்தில் கேட்டுள்ளார்கள். நீங்கள் அபுல் ஆஸ் மற்றும் அவர்களுடன் உள்ளவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கூற்றானது அபு ஜந்தல் மற்றும் அவர்களின் தோழர்களுக்கு அபுல் ஆஸ் மற்றும் அவருடைய சிறைபிடிக்கப்பட்ட நண்பர்கள் தொடர்பான செய்தி கிடைத்ததும் அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்துவிட்டார்கள். எல்லா பொருட்களையும் அவர்களிடம் திருப்பி ஒப்படைத்தார்கள். எதுவரை என்றால் கயிறையும் கூட திருப்பி கொடுத்து விட்டார்கள். இப்னு இசாக் மற்றும் உமர் அவர்களின் பார்வையில் சஹாபா அவர்களின் எல்லா பொருளையும் திருப்பி கொடுத்து விட்டார்கள். எதுவரை என்றால் தண்ணீர் குவளையை ஒருவர் எடுத்து வந்திருந்தால் அவர் அதை திருப்பி ஒப்படைத்து விட்டார். ஒருவர் ஒரு ஜக்கை எடுத்து வந்திருந்தால் அவர் அதையும் திருப்பி கொடுத்து விட்டார். சவாரிகளில் அமர்வதற்கான மரக்கட்டையாக இருந்தாலும் அதனையும் அவர்கள் திருப்பி ஒப்படைத்து விட்டனர். அந்த பொருள்களில் எந்த ஒரு பொருளும் காணாமல் போகவில்லை. பிறகு அபுல் ஆஸ் செல்வத்தை எடுத்துக்கொண்டு மக்காவை நோக்கி சென்று விட்டார். ஒவ்வொரு உரித்தானவருக்கும் அவர்களுக்கு உரிய பொருள்களை ஒப்படைத்து விட்டார். பிறகு மக்கத்தினர் முன்பு நின்றவாறு அபுல் ஆஸ் கூறினார், மக்காவாசிகளே, உங்களுடைய ஏதேனும் பொருள் செல்வம் என்னிடத்தில் இருக்கின்றதா? யாரும் பெறாமல் உள்ளீர்களா என்று கேட்டார். மக்காவாசிகளே, நான் என்னுடைய பொறுப்பை நிறைவேற்றி விட்டேனா என்று கேட்டதற்கு அவர்கள் அனைவரும் ஆம் என்று கூறினர். அல்லாஹ் உமக்கு சிறந்த நற்கூலியை வழங்குவானாக. நாங்கள் அனைவரும் உம்மை சிறந்த விசுவாசியாகவே கண்டுள்ளோம் என்றனர். அப்பொழுது அபுல் ஆஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவிப்பு செய்தவாறு கூறினார், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை.
மேலும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார்கள் என நான் சாட்சி கூறுகிறேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எந்த ஒன்றும் எனக்கு தடையாக இருக்கவில்லை. அதாவது எப்பொழுது நான் மதீனாவில் இருந்தேனோ அங்கேயே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்திருக்க முடியும். ஆனால் நான் உங்களுடைய செல்வங்களை விழுங்கும் எண்ணம் கொண்டுள்ளேன் என்று நீங்கள் கருதி விடுவீர்களோ என்ற அச்சம் ஏற்பட்டது. அல்லாஹ் அந்த செல்வங்களை உங்களிடத்தில் ஒப்படைக்க செய்து விட்டான். என்னிடத்தில் இருந்த அமானிதங்களை உங்களுக்கு திருப்பித் தரச் செய்து விட்டான். நான் பொறுப்பை துறந்து விட்டேன். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்று கூறி பிறகு அங்கிருந்து கிளம்பி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மதீனாவிற்கு வந்தார்கள். இது தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். அதாவது ஈஸை நோக்கி சென்ற போர்படை எந்த கைதிகளை பிடித்து வந்தார்களோ அதில் அபுல் ஆஸ் பின் ரபீ அவரும் ஒருவர் ஆவார். அவர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகனாக இருந்தார். மேலும் ஹஜ்ரத் ஹதீஜா மர்ஹூமா அவர்களின் நெருங்கிய உறவினர்களில் ஒருவராகவும் இருந்தார். இதற்கு முன்பு பத்ர் போரிலும் அவர் சிறைபிடிக்கப்பட்டு வந்திருந்தார். ஆனால் அப்பொழுது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மக்கா சென்று அன்னாரின் மகள் ஹஜ்ரத் ஜைனப் அவர்களை மதீனா அனுப்பிவிட வேண்டும் என்ற நிபந்தனையில் அவரை விடுவித்தார்கள். அபுல் ஆஸ் அந்த வாக்குறுதியை பூர்த்தி செய்திருந்தார். ஆனால் அவர் இப்பொழுது வரை இணை வைத்தலிலேயே நிலைத்திருந்தார். ஜயத் பின் ஹாரிசா அவரை சிறைபிடித்து மதீனா கொண்டு வந்தபோது இரவு வேளையாக இருந்தது. ஆனால் நான் இவ்வாறு கைதாகி இங்கு வந்துள்ளேன், உன்னால் எனக்கு ஏதேனும் செய்ய என்றால் செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் ஜைனப் அவர்களுக்கு தகவல் கொடுத்து விட்டார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அன்னாரினுடைய சஹாபா காலை தொழுகையில் மூழ்கியிருந்த போது வீட்டிற்குள் இருந்து உரத்த குரலில் அழைத்து, முஸ்லிம்களே, நான் அபுல் ஆஸுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஜைனப் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்ததும் சஹாபாவை நோக்கி கூறினார்கள், செவியேற்றீர்களா? ஜைனப் அவர்கள் கூறியதை நீங்கள் செவியேற்றீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது தொடர்பாக நான் அறிந்திருக்கவில்லை. ஆனால் நம்பிக்கையாளர்களின் ஜமாத் ஓர் உயிரை போன்றதாகும். அவர்களில் எவரேனும் ஏதேனும் நிராகரிப்பாளருக்கு அடைக்கலம் கொடுத்தால் அதற்கு கண்ணியம் அளிப்பது கடமையாகும். பிறகு அன்னார் ஜைனபை பார்த்து, யாருக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்துள்ளீர்களோ அவருக்கு நாமும் அடைக்கலம் வழங்குகிறோம் என்று கூறினார்கள். மேலும் இந்த போரில் அபுல் ஆஸிடமிருந்து என்ன செல்வம் கைப்பற்றப்பட்டிருந்ததோ அதுவும் அவருக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது. பிறகு அன்னார் வீட்டிற்குள் வந்தார்கள். மேலும் தன்னுடைய மகள் ஜைனப் அவர்களிடம், அபுல் ஆஸுக்கு நன்கு விருந்து உபசரியுங்கள், ஆனால் அவரோடு தனிமையில் சந்திக்க வேண்டாம், ஏனென்றால் தற்போதுள்ள நிலைமையில் அவரை நீங்கள் சந்திப்பது ஆகுமானதில்லை என்று கூறினார்கள். சில நாட்கள் மதீனாவில் தங்கிய பிறகு அபுல் ஆஸ் மக்காவை நோக்கி திரும்பி சென்று விட்டார். ஆனால் இப்போது அவர்கள் மக்கா சென்றது அங்கு தங்கும் நோக்கத்தில் இருக்கவில்லை. மாறாக அவர்கள் மிக விரைவில் தன்னுடைய கொடுக்கல் வாங்கலை முடித்த பிறகு கலிமா கூறிவிட்டு மதீனாவை நோக்கி கிளம்பினார்கள். மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து முஸ்லிம் ஆகிவிட்டார்கள். எனவே அன்னார் ஹஜ்ரத் ஜைனப் அவர்களை இவர்களிடம் எவ்வித புதிய நிக்காகவும் இல்லாமல் திருப்பி கொடுத்தார்கள். அதாவது இப்பொழுது அவரின் மனைவியாக இருப்பதற்கு அனுமதி வழங்கினார்கள். சில அறிவிப்புகளில் அப்பொழுது ஹஜ்ரத் ஜைனப் மற்றும் அபுல் ஆஸுக்கு மீண்டும் நிக்காஹ் நடத்தியதாகவும் வருகின்றது. ஆனால் முதல் அறிவிப்பு அதிக வலுவானதும் சரியானதும் ஆகும். அபுல் ஆஸ் அவர்களின் வியாபாரமானது மக்காவில் இருந்தது. எனவே அவர்களால் மதீனாவில் தங்க முடியவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி வாங்கி மீண்டும் மக்கா திரும்பிவிட்டார்கள். மக்காவில் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு போர்களில் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ரத் அலி அவர்களின் தலைமையில் அனுப்பப்பட்ட ஒரு போர்படையில் மட்டும் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் யமனில் இருந்து திரும்பி வரும் பொழுது அவர்களை யமனினுடைய ஆளுநராக ஆக்கியிருந்தார்கள். ஹஜ்ரத் ஜைனப் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வஃபாத் ஆனார்கள். அதற்கு பிறகு அபுல் ஆஸும் அதிக காலம் உயிருடன் இருக்கவில்லை. அவர் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு வஃபாத் ஆனார். பிறகு இன்னொரு போர் பற்றிய குறிப்பு கிடைக்கிறது. அது பனு லஹ்யான் போர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பெயர் லிஹ்யான் என்றும் லஹ்யான் என்றும் வருகின்றது. பனு லஹ்யான் பனு ஹொசைல் கோத்திரத்தினுடைய ஒரு கிளை கோத்திரமாகும். மக்காவிலிருந்து 3 நாள் பயண தொலைவில் அஸ்ஃபான் பள்ளத்தாக்கு இருந்தது. அதனுடைய வடகிழக்கில் 5 மைல் தூரத்தில் கரான் பள்ளத்தாக்கில் பனு லஹ்யான் கோத்திரத்தினர் இருந்து வந்தனர்.
பனு லஹ்யான் போர் தொடர்பாக இது எந்த ஆண்டு எந்த மாதத்தில் நிகழ்ந்தது என்பது தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் உள்ளன. அல்லாமா இப்னு சஅத் அவர்களின் கருத்தின்படி இந்த போரானது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய துவக்கத்தில் நிகழ்ந்தது. முகமது பின் உமர் அவர்களின் கருத்தின்படி ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ரஜப் மாதத்திலும், அல்லாமா இப்னு இஸ்ஹாக் அவர்களின் கூற்றின்படி இந்த போரானது பனு குரைலா போருக்கு 6 மாதங்களுக்கு பிறகு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஜமாதில் ஊலா மாதத்தில் நிகழ்ந்தது. அல்லாமா ஹாக்கிம் இது ஷாபான் மாதத்தில் நிகழ்ந்தது என்று எழுதியுள்ளார்கள். அல்லாமா இப்னு ஹசம் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு என்றும், அல்லாமா ஜஹபி ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு என்றும், மேலும் சில வரலாற்று ஆசிரியர்கள் இதை ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டில் நிகழ்ந்த போர் என்றும் எழுதியுள்ளார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவைகளிலிருந்து இந்த போர் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஜமாதில் ஊலா மாதத்தில், அதாவது கிபி 627ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நடந்தது என்ற முடிவுக்கு வந்துள்ளார்கள். அன்னார் எழுதுகிறார்கள், பனு லஹ்யான் போர் நடந்த தினம் தொடர்பாக வரலாற்று ஆசிரியர்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது. இப்னு சஅத் இது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதத்தில் நிகழ்ந்தது என்று கூறியுள்ளார்கள். ஆனால் இப்னு இஸ்ஹாக் மற்றும் தபரி ஆகியோர் அது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஜமாதில் ஊலா மாதத்தில் நிகழ்ந்ததாக விளக்கியிருக்கின்றார்கள். அன்னார், நான் இந்த இடத்தில் இப்னு இஸ்ஹாக்கை பின்பற்றுகிறேன் என்று கூறுகிறார்கள். அதாவது இப்னு இஸ்ஹாக் கூறியது அன்னாரின் பார்வையில் சரியாகும். அல்லாஹ்வே நன்கு அறிவான். பனு லஹ்யான் போரின் வரலாற்று பின்னணி தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், அஸ்ஹாபே ரஜியினுடைய வேதனைக்குரிய சம்பவத்தை சான்று காட்டி கூறுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் 10 அப்பாவி முஸ்லிம்கள் எவர்கள் இஸ்லாத்தின் அமைதி நிறைந்த தூது செய்தியை எட்ட வைப்பதற்காக அனுப்பப்பட்டிருந்தார்களோ அவர்கள் ஏமாற்றப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த அனைத்து குழப்பங்களின் ஆணி வேறாக பனு லஹ்யான் கோத்திரத்தின் கையே இருந்தது. அந்த காலத்தில் இவர்கள் மக்கா மற்றும் மதீனாவிற்கு இடையே கரான் என்ற பள்ளத்தாக்கில் வசித்து வந்தார்கள். இயல்பாகவே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சம்பவம் தொடர்பாக கடுமையான துக்கம் இருந்தது. மேலும் பல நடவடிக்கைகள் இப்பொழுது வரை அதே போன்று எதிர்க்கும் விதத்திலும் குழப்பம் விளைவிக்கும் விதத்திலும் இருந்து வந்தது. மேலும் எதிர்காலத்திலும் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக மேலும் அதிகமான குழப்பங்களுக்கு காரணமாக இருக்கலாம் என்கின்ற அச்சமும் இருந்ததனால், குறைந்தபட்சம் எதிர்காலத்தில் முஸ்லிம்கள் அவர்களின் குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அமைப்பு ரீதியில் அவர்களை தண்டிப்பதை சரியானதாக கருதினார்கள். எனவே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் இப்னு மக்தூம் அவர்களை மதீனாவில் பிரதிநிதியாக நியமித்தார்கள். அவர்களை தண்டிக்கும் அந்த நோக்கத்திற்காக அன்னார் கிளம்பினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு 200 சஹாபா மற்றும் 20 குதிரைகளை அழைத்து கொண்டு மதீனாவிலிருந்து வடக்கு பக்கமாக சிரியாவின் பாதையில் புறப்பட்டார்கள். ஆனால் பனு லஹ்யான் கோத்திரமானது மதீனாவிற்கு தெற்கில் ஹிஜாஸில் மக்கா செல்லும் வழிக்கு அருகே இருந்தது. அன்னார் வடக்கு நோக்கி சென்ற காரணம் என்னவாக இருந்ததென்றால், பனு லஹ்யான் இது பற்றி அறியாத நிலையில் இருக்கும்போது தாக்குதல் தொடர்பான தகவல் கிடைத்து எங்கேனும் ஓடிவிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திடீரென்று தாக்குதல் நடத்த விரும்பினார்கள். இந்த நோக்கத்திற்காகவே அன்னார் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு வந்த வழிபாதையை பயன்படுத்தவில்லை. மேலும் வேகமாக பயணித்தவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபிகள் ஷஹீதான பனு லஹ்யானின் ஊரான கரான் சென்று சேர்ந்தார்கள். அன்னார் தன்னுடைய ஷஹீது சஹாபிகளுக்காக கருணை நாடி துஆ செய்தார்கள். அன்னார் வந்தது தொடர்பாக பனு லஹ்யானுக்கு தெரிந்ததும் அவர்கள் மலைகளின் உச்சிகளை நோக்கி ஓடிவிட்டார்கள். எனவே அவர்களில் எவரும் பிடிபடவில்லை. அன்னார் 1-2 நாட்கள் அங்கு தங்கினார்கள். மேலும் எல்லா பக்கமும் குழுக்களை அனுப்பினார்கள். ஆனால் பிறகும் கூட எவரும் பிடிபடவில்லை. அன்னார் அந்த இலக்கை அடைந்து அங்கு சில காலம் தங்கியிருந்தார்கள். அறிவிப்பில் வருகிறது, இந்த பயணத்தில் எங்கு அன்னாரினுடைய சஹாபிகள் ஷஹீதானார்களோ அந்த இடத்தை அன்னார் சென்றடைந்ததும் அன்னார் உணர்ச்சி வசமானார்கள். மேலும் அன்னார் மிகவும் உருக்கத்தோடு அந்த ஷஹீதுகளுக்காக துஆ கேட்டார்கள். பிறகு எழுதியுள்ளார்கள், பனு லஹ்யானின் மீது திடீர் தாக்குதல் நடத்தும் எண்ணம் அவர்கள் மலைகளுக்கு ஓடிச் சென்ற காரணத்தினால் முழுமை அடையாததனால் அன்னார் அஸ்ஃபான் வரை சென்றார்கள். அன்னார் மக்கா வர இருக்கிறார்கள் என்று மக்காவாசிகள் கருதும் வகையில் அன்னார் தன்னுடைய சஹாபிகளோடு அஸ்ஃபான் சென்றார்கள். இப்னு இசாக்கின் பார்வையில் பிறகு அன்னார் 2 குதிரை வீரர்களை அனுப்பினார்கள். மேலும் இப்னு சாதின் பார்வையில்
குறைஷிகள் இவர்கள் தொடர்பாக செவியேற்க வேண்டும், மேலும் அதனால் அச்சத்திற்குள்ளாக வேண்டும் என்பதற்காக அன்னார் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களை 10 குதிரைப்படை வீரர்களோடு அனுப்பினார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் குராவுல் கனீம் வரை சென்றார்கள். அது அஸ்ஃபானிலிருந்து 8 மைல் தூரத்தில் அமைந்துள்ள ஒரு பள்ளத்தாக்காகும். பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அஸ்ஃபானிலிருந்து திரும்பி வந்தார்கள். அன்னார் யாரையும் எதிர்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா திரும்பும் பயணத்தை துவங்கினார்கள். 14 நாட்கள் வெளியிலிருந்து விட்டு திரும்பி வந்தார்கள். பயணத்திலிருந்து திரும்பி வரும்பொழுது அன்னார் ஒரு துஆ செய்தார்கள். அதே பிற்காலத்தில் முஸ்லிம்கள் தங்களுடைய முக்கியமான பயணங்களில் இருந்து திரும்பும் சந்தர்ப்பத்தில் பொதுவாக செய்து வந்தார்கள். அந்த துஆ இதுவாகும்: ஆயிபூன தாயிபூன ஆபிதூன சாஜிதூன லிரப்பினா ஹாமிதூன். அதாவது, நாங்கள் எங்களது இறைவனின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாகவும் அவன் பக்கமே குனிபவர்களாகவும் அவனையே வணங்குபவர்களாகவும் அவன் முன்னாலே விழுபவர்களாகவும் மேலும் தனது இறைவனை புகழக்கூடியவர்களாகவும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமும் கூட தம்முடைய பிந்தைய பயணங்களில் பொதுவாக இந்த துஆ செய்து வந்தார்கள். சில வேளைகளில் அத்துடன் இந்த சொற்களையும் அதிகப்படியாக கூறி வந்தார்கள்: சதகல்லாஹு வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப் வஹ்தா. அதாவது, எங்களுடைய இறைவன் தனது வாக்குறுதியை பூர்த்தி செய்தான், மேலும் தன்னுடைய அடியாருக்கு உதவி செய்தான், மேலும் எதிரிகளினுடைய படைகளை தானே வீழ்த்தினான். இந்த துஆ பனு லஹ்யான் போர் தொடர்பாக வரலாற்றாசிரியர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள். ஹதீஸ்களை வல்லுநர்களும் இதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இது தன்னகத்து சிறப்புகளை கொண்டதாக இருக்கின்றது. இதை படிக்கும் பொழுது அந்த கடினம் நிறைந்த காலத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய உள்ளம் எவ்வாறு இறைவனுக்காக தன்னை மாய்த்து கொள்ள அலைமோதி கொண்டிருந்தது என்ற உணர்வுகளை அனுமானிக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அதை அன்னார் தன்னுடைய சஹாபாவிடமும் உருவாக்க விரும்பினார்கள். இதில் மறைமுகமாக இருந்த துஆ என்னவென்றால், முஸ்லிம்கள் இறை வணக்கம் செய்வது மற்றும் இஸ்லாத்தின் அமைதி நிறைந்த தூது செய்தியை பரப்புவதில் எதிரிகள் தரப்பிலிருந்து போடப்பட்ட தடைகளை நீக்க வேண்டும் என்பதாகும். எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த தடையை நீக்கினானோ அதற்கு நன்றி கீதங்கள் பாடப்பட்டன. இதன் உதாரணம் எப்படிப்பட்டதென்றால், ஒருவர் தனக்கு மிகவும் பிடித்தமான பணியில் மூழ்கி இருக்கின்றார். திடீரென வேறொரு நபர் வந்து அந்த பணியில் இடையூறை ஏற்படுத்தி கவனத்தை சிதறடிக்கின்றார். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு இறைவனுடைய அருளால் அந்த தடையானது நீங்குகிறது. அந்த நபர் மீண்டும் தனக்கு பிடித்த பணியை செய்வதில் மூழ்குவதற்கான சந்தர்ப்பத்தை பெறுகின்றார். அப்படிப்பட்ட தருணத்தில் அந்த நபரினுடைய உள்ளத்தில் எழுகின்ற உணர்வுகளே இந்த துஆவில் மறைந்திருக்கின்றன. ஏனென்றால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் இந்த பயணத்தின் தற்காலிக தடைகளிலிருந்து விடுதலையாகி தன்னுடைய இறைவனின் நினைப்பில் நேரத்தை கழிக்க முடிகின்ற மற்றும் அவனை புகழ்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் நிலைக்கு திரும்புகிறோம். எந்த இறைவன் இதற்கு முன்பும் பல சந்தர்ப்பங்களில் நம்மை எதிரிகளின் குழப்பங்களில் இருந்து பாதுகாத்து அமைதியை வழங்கினானோ அவன் பக்கம் திரும்புகிறோம் என கூறினார்கள். இது எவ்வளவு அருளுக்குரிய உணர்வு! மேலும் எந்த அளவுக்கு உள்ளம் கவரக்கூடியதாக இருக்கின்றது! மேலும் எந்த அளவுக்கு அமைதி நிறைந்ததாக உள்ளது! ஆனால் வருத்தம் என்னவென்றால், பிறகும் கூட சில இஸ்லாத்தின் எதிரிகள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அன்னாரின் சஹாபிகளின் அசல் நோக்கம் கொடுங்கோல் படையை திரட்டுவது மற்றும் உலக ஆசை என்று கூறுகிறார்கள். மேலும் அவ்வாறு ஆட்சேபிப்பதிலிருந்து விலகி இருப்பதில்லை. பிறகு ஜயத் பின் ஹாரிசாவினுடைய இன்னொரு போர்படை, இது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஜமாதில் ஆஹிர் மாதத்தில் நிகழ்ந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜயத் பின் ஹாரிசா அவர்களை பனு சஅலபா பின் சஅதை நோக்கி தரிஃப் என்ற இடத்திற்கு அனுப்பினார்கள். இது ஒரு கிணற்றின் பெயராகும். இது ஈராக் செல்லும் பாதையில் மதீனாவிலிருந்து 36 மைல் தொலைவில் உள்ளது. 15 பேரோடு கிளம்பினார்கள். அவர்கள் தரிஃப் இடத்தை சென்றடைந்த போது அங்கு ஒட்டகங்கள் மற்றும் ஆடுகளை கைப்பற்றினார்கள். அங்கிருந்தவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்துவிட்டார்கள் என்று கருதி அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். ஹஜ்ரத் ஜயத் பின் ஹாரிசா அவர்கள் விலங்குகளை விரட்டி கொண்டு மதீனா வந்தார்கள். பனு சாயலபாவின் மக்கள் அந்த சஹாபிகளை தேடுவதற்காக கிளம்பினார்கள். ஆனால் அந்த சஹாபிகளை பிடிக்க முடியவில்லை. சஹாபிகள் மொத்தம் 20 ஒட்டகங்களை கைப்பற்றி வந்திருந்தார்கள். இந்த போருக்காக 4 இரவுகள் வெளியில் தங்கியிருந்தார்கள். சண்டையிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த போரில் முஸ்லிம்களினுடைய முழக்கம் அமித் அமித் என்பதாக இருந்தது.
மீதமுள்ளவை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் எடுத்துரைக்கப்படும். இன்றைய நாட்களின் உலகின் நிலையை அனைவரும் அறிவார்கள். சிரியாவில் உருவாகி வரும் நிலைமைகள் அது இப்பொழுதும் தெளிவானதாக இல்லை. கூறுவதற்கு வேண்டுமானால் ஒரு அநீதியான கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஆனால் அடுத்து வரக்கூடிய ஆட்சி நீதியை கைக்கொள்ளக்கூடியதாக இருக்க துவா செய்யுங்கள். வரக்கூடியவர்கள் நாங்கள் நீதியை நிலைநாட்டுவோம் என நிறைய விஷயங்கள் கூறுகின்றார்கள் தான். ஆனால் அதிகாரம் கிடைக்கும் பொழுது சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருப்பதையே பொதுவாக பார்க்க முடிகிறது. அல்லாஹ் இந்த பகுதியினுடைய அகமதிகளை தனது பாதுகாப்பில் வைப்பானாக. விமர்சகர்கள் எழுதுவது என்னவென்றால், வெளிப்படையாக பொதுமக்கள் அநீதி முடிவுக்கு வந்துவதற்கு கொண்டாட்டங்களை மேற்கொள்கிறார்கள். ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று ஒன்றும் தெரியாது. அதேபோல் இஸ்ரேலும் காரணமில்லாமல் அந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக இஸ்லாமிய உலகிற்கு எதிராக அவர்களின் எண்ணங்கள் அபாயகரமானதாக தெரிகின்றன. இந்த அடிப்படையில் எந்த நாடும் பாதுகாப்பாக இல்லை. இது தொடர்பாக பாகிஸ்தானுக்காக அதிகமாக துவா செய்யுங்கள். ஈரானுக்காகவும் மற்ற நாடுகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அறிவையும் புரிதலையும் வழங்குவானாக. பிரிந்து கிடத்தல் மற்றும் ஆட்சியின் பேராசை போன்றவைகள் முடிவுக்கு வரட்டுமாக. இவர்கள் ஒன்றுபடுவார்களாக. இதே நிலை நீடிக்கும் என்றால், முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து இதே போன்ற செயல்கள் தொடரும் என்றால், தங்களுடைய மக்களையே கொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால், பிறகு அதுபோன்ற அநீதியாளர்களுக்கு எதிரில் அல்லாஹ் எவ்வாறு உதவி செய்வான்? எவ்வாறு இருப்பினும் அதிக துவாக்களை செய்யுங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு அகமதியையும் இவர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பானாக. அகமதிகள் இந்த முஸ்லிம்களின் கைகளிலிருந்தும் பாதுகாப்பாக இல்லை. அதாவது இந்த பெயர் தாங்கிய முஸ்லிம்களின் கைகளிலிருந்தும், பிறகு அந்நியர்களின் கைகளிலிருந்தும், எவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கின்றார்களோ அவர்களிடமிருந்தும் பாதுகாப்பாக இல்லை. அல்லாஹ் கருணை காட்டுவானாக. மேலும் நம்மை எல்லா வகையிலும் தனது பாதுகாப்பில் வைப்பானாக. அதேபோல் உலகில் இன்றைய நாட்களில் புயல்களும் அதிகம் வருகின்றன. கடந்த நாட்களில் மயோட் தீவில் புயல் வந்தது. அங்கு அகமதிகள் உள்ளார்கள். அல்லாஹினுடைய அருளால் பாதுகாப்பாக உள்ளனர். ஜமாத்தும் அங்கு தொண்டாற்றி கொண்டிருக்கின்றது. அதை அங்குள்ள அரசாங்கமானது பாராட்டியுள்ளது. அங்கு வாய்க்கு வந்த விலையில் உணவுகளை விற்கின்றார்கள். பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கிடைப்பதில்லை. அங்கு அல்லாஹினுடைய அருளால் ஜமாத் தொண்டாற்றி கொண்டிருக்கிறது, உணவு வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் இந்த தீவுகளையும் விண்ணின் பேரழிவுகளில் இருந்து பாதுகாப்பாக வைப்பதற்காக துவா செய்யுங்கள். தொழுகைக்கு பிறகு சில ஜனாசா தொழ வைப்பேன். முதலாவது ஜனாசா அமீர் ஹசன் வார்னி சாஹிப் ஷஹீத் அவர்களுடையதாகும். இவர்கள் மீர்பூர் ஹாஸ் மாவட்டத்தின் நுஸ்ரதாபாத் ஊரை சார்ந்த துர் முகமது சாஹிப் அவர்களினுடைய மகன் ஆவார்கள். கடந்த நாட்களில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பள்ளிவாயிலிருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். துப்பாக்கியால் சுட்டு அவர்களை ஷஹீதாக்கி விட்டார்கள். மர்ஹூம் வசியத் செய்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் தாயார், மனைவி மற்றும் 2 மகன்கள் மற்றும் 3 மகள்கள் உள்ளனர். சகோதர சகோதரிகளும் உள்ளனர். விபரத்தின் அடிப்படையில் அமீர் ஹசன் சாஹிப் டிசம்பர் 13ஆம் தேதி காலை தஹஜ்ஜுத் தொழுகை மற்றும் ஃபஜர் தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றிய பிறகு தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார்கள். 12 வயதுடைய அவர்களுடைய மகன் தைமூர் அவர்களும் உடனிருந்தார்கள். அவர்களினுடைய வீட்டிற்கும் பள்ளிவாயிலுக்கும் இடையே ஒரு சாலை உள்ளது. அவர்கள் அந்த சாலையை கடந்துதான் இருந்தார்கள். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் அவர்கள் முன்பிருந்தே அங்கு இருந்தார்கள். தங்களுடைய முகத்தை மறைத்திருந்தார்கள். இவர்களுக்கு அருகே வந்து பெயரை கேட்டனர். அடையாளம் கண்டு பிறகு சுட்டுவிட்டனர். அவர்களுக்கு 5 குண்டுகள் பட்டன. அதன் காரணமாக சம்பவ இடத்திலேயே ஷஹீதாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதற்கு பிறகு தாக்கியவர்கள் சம்பவ இடத்தை விட்டு ஓடிவிட்டனர். அவர்களினுடைய மகன் தைமூர் அவர்களை அல்லாஹ் அற்புதமான முறையில் பாதுகாப்பாக வைத்தான். மகன் மிகுந்த துணிச்சலுடனும் தைரியத்துடனும் இதை எதிர்கொண்டவாறு ஜமாத் சகோதரர்களுக்கு சம்பவத்தை பற்றிய தகவலை தெரிவித்தார்கள். மர்ஹூமின் குடும்பத்தில் அஹ்மதியத்தானது அவர்களினுடைய தாய்வழி கொள்ளுப்பாட்டினார் மதிப்பிற்குரிய தனி பக்ஷ் சாஹிப் அவர்கள் மூலமாக வந்தது. அவர்கள் 1937ஆம் ஆண்டு 2வது ஹிலாஃபத் காலகட்டத்தில் பையத் செய்திருந்தார்கள். ஷஹீத் மர்ஹூமுடைய பாட்டனார் அஹ்மதியாக இருக்கவில்லை. ஆனால் மீதமுள்ள குடும்பம், தந்தையினுடைய சகோதரர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டனர். ஷஹீத் மர்ஹூமுடைய தந்தையார் துர் முகமது அவர்கள் 2வது ஹிலாஃபத் காலகட்டத்தில் 1964ஆம் ஆண்டு பையத் செய்தார்கள். மதிப்பிற்குரிய சையத் தாவூத் முசஃபர் ஷா அந்த நாட்களில் அங்கிருந்தார்கள். விவசாயம் செய்து வந்தார்கள். அவர்கள் மூலமாக வந்தார்கள். ஷஹீத் அவர்கள் விவசாயம் செய்து வந்தார்கள். சில காலங்களாக நுஸ்ரதாபாத்தில் செக்யூரிட்டி கார்டாகவும் டியூட்டி கொடுத்து வந்தார்கள். மர்ஹூம் அவர்களுக்கு காயித் மஜ்லிஸ் குத்தாமுல் அஹ்மதியாவாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பும் கிடைத்தது. ஷஹாதத்தின் போது மர்ஹூம் செக்ரட்டரி
வக்ஃபே நோவாக தொண்டாற்றி கொண்டிருந்தார்கள். ஹிலாஃபத்தோடு களப்பற்ற பற்று மற்றும் விசுவாசத்தின் தொடர்பு இருந்தது. விருந்து உபசரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மென்மையான இயல்புக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். அவருடைய தாயார் கூறுகிறார்கள், என்னுடைய மகனுக்கு ஷஹாதத் அந்தஸ்து கிடைத்தது எங்களுக்கு மிகவும் பெருமிதத்திற்குரியதாகும். என்னுடைய இரண்டாவது மகனையும் தியாகம் செய்ய வேண்டி வந்தால் ஜமாத்திற்காக தியாகம் செய்து விடுவேன். மிகவும் மன தைரியமான தாயார். தந்தை வஃபாத்தான பிறகு மர்ஹூம் எப்பொழுதும் சகோதர சகோதரிகளை கருத்தில் கொண்டு வந்தார்கள். யாசகம் கேட்டு வரும் எவரையும் வெறுங்கையோடு திரும்ப அனுப்ப மாட்டார்கள். அண்டை வீட்டுக்காரர்களில் அகமதி அல்லாத ஒரு பார்வையில்லாத பெண்மணியும் இருந்தார். அவர்களின் ஆடுகளையும் அந்த பெண்ணினுடைய குழந்தைகளையும் கருத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். ஜமாத்தான தொழுகையை முறையாக பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். மீர்பூர் ஹாஸ் மாவட்டத்தினுடைய அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், எல்லா ஜமாத் நிகழ்ச்சிகளுக்காகவும் அனைத்து பணிகளையும் விட்டுவிட்டு டியூட்டிக்காக ஆஜராகி விடுவார்கள். கடந்த 1 மாத காலமாக கூறுகிறார்கள், மர்ஹூம் இடத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை நான் கண்டேன். ஃபஜருக்கு முன்பாகவே வந்து பள்ளிவாயிலை திறந்து நஃபில்களை நிறைவேற்றுவது தினசரி வழக்கமாக இருந்தது. ஒரு புதிய அமீர் ஹுசைன் பிறந்திருப்பது போன்று இருந்தது. ஜாமியா அஹ்மதியாவினுடைய ஆசிரியர் ஹாலித் பலூச் அவர்கள் இவரினுடைய உறவினர் ஆவார்கள். கூறுகிறார்கள், இவர்களினுடைய சிறப்புகளில் வீரம், மற்றவர்களுக்கு உதவி செய்வது அதிகமாக இருந்தது. எப்பொழுதெல்லாம் அவர்களுடன் சந்திப்பு நிகழ்ந்ததோ எப்பொழுதும் ஆன்மீக விஷயங்களே பேசுவார்கள். பெரும்பாலும் இறைவன் அவனுடைய அடியானுடனுடைய தொடர்பு எவ்வாறு முன்னேற்றம் அடைய செய்ய முடியும் என்பது தொடர்பாக பேசுவார்கள். ஒரு முரப்பி சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், அவர்களின் பகுதியில் ஜமாத் அல்லாத மக்களோடு நல்ல தொடர்புகள் இருந்தன. இவர்களினுடைய வஃபாத்தின் போது தொலைதூரத்தில் இருந்து மக்கள் இரங்கலுக்கு கேட்பதற்காக வந்திருந்தார்கள். அனைவரும் கூறியது என்னவென்றால், இவர்கள் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாருடைய கஷ்டத்திலும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக, அந்தஸ்தை உயர்த்துவானாக, அவர்களின் குழந்தைகளையும் தனது பாதுகாப்பிலும் அமைதியிலும் வைப்பானாக. 2வது ஜனாசா மலேசியாவின் முபல்லிக் மௌலானா அப்துஸ்ஸத்தார் ரவுஃப் சாஹிப் உடையதாகும். இவர்களும் கடந்த நாட்களில் 75 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1973ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் நாள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளும் நற்பேறு கிடைத்தது. 1977 அக்டோபர் மாதத்தில் ஜாமியா அஹ்மதியா ரபுவாவில் சேர்ந்தார்கள். முபஷிர் கோர்ஸ் படித்து முடித்தார்கள். பல்வேறு நாடுகளில் தொண்டாற்றும் நற்பேறு கிடைத்தது. 85ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவில் முபல்லிகாக நியமிக்கப்பட்டார்கள். பிறகு ஃபிஜி அனுப்பப்பட்டார்கள். அங்கு சில ஆண்டுகள் இருந்தார்கள். பிறகு இந்தோனேஷியா சென்று விட்டார்கள். பிறகு மலேசியா அனுப்பப்பட்டார்கள். அங்கு தப்லீக் செய்தார்கள். பிறகு வியட்நாமில் இவர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள். அங்கு சில ஆண்டுகள் இருந்தார்கள். பிறகு மலேசியாவில் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். மிகவும் தொண்டாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் மனைவியும் 3 மகன்களும் உள்ளனர். 1 மகள் மற்றும் 3 மகன்கள் உள்ளனர். அவரை அறியக்கூடியவர்கள் எழுதுகிறார்கள், ஜமாத்திற்கு முழுமையான முறையில் அர்ப்பணம் ஆனவர்களாக இருந்தார்கள். ஜமாத் சகோதரர்களுக்கும் தியாகங்கள் செய்யுமாறும் வக்ஃப் செய்யுமாறும் அறிவுறுத்தி வந்தார்கள். மிகவும் நேசிக்கக்கூடிய, ஒவ்வொருவரினுடைய பலவீனங்களையும் திரையிடக்கூடிய மனிதராக இருந்தார்கள். இவர்களின் தப்லீக் முயற்சிகளால் பல மக்களுக்கு ஜமாத்தில் இணையும் நல்வாய்ப்பு கிடைத்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவு கடந்து நேசித்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக பேசப்படும் போதெல்லாம் அவர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடும். வேறு நாடுகளுக்கு சென்று ஜமாத்திற்கு தொண்டாற்றுமாறு கூறப்பட்டால் தனது மனைவி மற்றும் மக்களை விட்டுவிட்டு எவ்வித கவலையும் இல்லாமல் சென்று விடுவார்கள். எல்லா நேரமும் ஜமாத்திற்காக தியாகம் செய்ய ஆயத்தமாக இருந்தார்கள். அல்லாஹ் மர்ஹூமோடு மன்னித்தல் மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்தை உயர்த்துவானாக, அவர்களினுடைய சந்ததிகளுக்கும் இவர்களின் நன்மைகளை தொடர்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر